அனைவருக்கும் வணக்கம். பற்றி பார்க்க போகிறோன்னா மெஸ் ரெக்ரூட்மெண்ட் 2024 நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 41,822 வேக்கன்சி தற்போது வெளியாக போகுது. குரூப் சி வேக்கன்சி சரிங்களா. அது வந்து எம்டிஎஸ் கேட்டகரி அடிப்படையில் ஆள் எடுக்க போகிறாங்க. எம்டிஎஸ் கேட்டகரினா நீங்கள் வந்து அடிப்படை ஒரு கிளர்க் ரேஞ்சிலேருந்து ஒரு லோயர் ரேஞ்ச் வரைக்கும் உங்களோட ட்ரேட்மேன் கேட்டகரி எந்த டிபார்ட்மெண்ட் வேணால் விடுவாங்க சரிங்களா. அந்த சஃபாய் அந்த பெருகிறவங்க, ஒரு ஆஃபீஸருக்கான அசிஸ்டண்ட்டு, ஒரு ஃபைல் மூவ் பண்ணுறது, உங்களுடைய ஏ டு செட்டு இந்த கார்டன் ஒர்க்கரு, இந்த மாதிரி ஏ டு செட்டு வந்து கேன்டீன் ஒர்க்கரெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேக்கன்சி தான் 41,022 வேக்கன்சி அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேக்கன்சி எப்போ வரப்போகுதுன்றதை நம்ம தெளிவாக லாஸ்ட்டாக வீடியோவில் சொல்கிறேன். இந்த நோட்டிஃபிகேஷன் ப்ரோ நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே, இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரலை. நான் ஒன்று சொல்லட்டுமா, ஆர்மி ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வரப்போகுது, நாளைக்கு பிசிக்கலு, நீங்கள் வந்து நாளைக்கே ஓடியானாலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்மளுக்கு வரக்கூடிய தகவல் பார்த்திங்கன்னா இன்னும் சிறிது நாட்களில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை தான் நம்மளோட வீடியோ மேக் பண்ணி போடுவேன். அதே போல் தான் நான் வீடியோ இப்போ மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்மளுக்கு கிடைச்ச தகவல் உடனே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணிவிடுவேன் சரிங்களா. இது எம்டிஎஸ்க்கான கால் ஃபார் ஸ்டோர் கீப்பர். நீங்கள் கேன்டீன் ஒர்க்கு, ஸ்டோர் கீப்பர், கார்டனர், சஃபாய், நீங்கள் ஏ டு செட் நீங்கள் ட்ரேட் கேட்டகரியில் இதில் மென்ஷன் ஆகும். இது முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு, ரெகுலர் பேசிக் தான். இந்த கால் ஃபார் பார்த்தீங்கன்னா 2022 வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி காலியாக இருக்குன்றது ஒரு நேம் லிஸ்ட்டு அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன். யாரெல்லாம் நீங்கள் வந்து ஆர்மிக்கு போகணும், ட்ரேட் கேட்டகரி இருந்தாலும் சரி ப்ரோ, எந்த யூனிஃபார்ம் போட்டால் போதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும் சரிங்களா. மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ் அந்த துறையிலேருந்து ஆள் எடுக்க போகிறாங்க. டோட்டல் ஆண்கள் பெண்கள் இருவரும் விண்ணப்பிக்கலான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வீடியோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் தான் தெரிய வரும். தற்போதைக்கு ஆண்கள் விண்ணப்பிக்கலாம். பெண்களுக்கான முன்னுரிமை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கும் வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணி போடுவேன். இது 2024 கண்டிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியாகுன்றது ஒரு 90% வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதுக்கான ப்ரிப்பரேஷன் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துடணும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு அண்ட் ஸ்டோர் கீப்பர், ட்ரேட்ஸ்மேன், சூப்பர்வைசர், ஸ்டோர் ஆஃபீஸர், இந்த துறைகளெல்லாம் தற்போதைக்கு காலி பணியினர்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆர்மி ரெஜிமெண்ட்டில். போஸ்டிங் போல குரூப் சியில் வருது. சேலரி பேசிக் பார்த்தீங்கன்னா 56,100 ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பே லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு சிப்பாய்க்கான பே லெவல் தான். ட்ரைனிங் பேசிக்கில் இன்னும் கம்மியாக தான் கிடைக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நீங்கள் 1 இயர் ட்ரைனிங் முடித்த உடனே தான் உங்கள் போஸ்டிங் போடுறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் உங்களுக்கு சேலரி வேரியஸ் ஆகும். அந்த வேரியஸ் வந்து சேலரி அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுப்பாங்க. அது வந்து நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் போஸ்டிங் பார்க்குறீங்க, ஒரு பார்டரில் நீங்கள் போஸ்டிங் பார்க்குறனா கண்டிப்பாக உங்களுக்கு சேலரி அலவன்ஸ் அதிகமாக இருக்கும். சில ஏரியாவை பொறுத்து உங்களுக்கு சேலரி வந்து மிஸ்மேட்ச் ஆகும். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதமே வர வேண்டிய நோட்டிஃபிகேஷனு. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். செகண்ட் வந்து நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா மெடிக்கல் நடக்கும். ஃபைனலாக இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூவில் நான் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்சிசிக்கான இது டெட் ஆர்மிக்கான இன்டர்வியூ பேசிக் எப்படி இருக்கும் அந்த வீடியோ கண்டிப்பாக போட்டிருப்பேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். நம்மளோட பேசிக்கு வந்து அவங்க வந்து ஸ்கில்லை வந்து பார்ப்பாங்க. உங்களுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்களோட மோட்டிவ்னா, ஏன் இந்த துறையில் நீங்கள் பயணிக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த வேலையை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுடைய படிப்புக்கேற்ற வேலை இது இல்லையே, யாராச்சும் கட்டாய பேரில் நீங்கள் வந்து செலெக்ஷன் அட்டன் பண்ணுறீங்களா, இல்லை குடும்ப சூழ்நிலைக்காக இந்த செலெக்ஷன் அட்டன் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி கிராஷ் கொஷின் நிறையா இருக்கும். அந்த கிராஷ் கொஷினை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுல தான் இருக்குது சரிங்களா. இது ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு போஸ்டிங் வரும். உங்களுக்கு வந்து உங்களுடைய ஸ்டேட்லேயே போஸ்டிங் வருமா ப்ரோ, நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. ஆர்மியை பொறுத்த வரைக்கும் கணிக்க முடியாது. ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா. இது வந்து ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்க முடியும். கண்டிப்பாக ஆன்லைன் அப்ளிகேஷன் வரும்போது கண்டிப்பாக அந்த ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கிறது அதுக்கான வீடியோ கண்டிப்பாக போடுவேன். எல்லாருமே ப்ரௌசிங் சென்டரில் போய்ட்டு அப்ளிகேஷன் போட முடியல ப்ரோ, ஓவர் காஸ்ட் ஆகுது. இப்போலாம் வந்து 100 ரூபா இருந்தது 200 ரூபா ஆகுது ப்ரோ அப்ளிகேஷனுக்கு.
எங்களால் அப்ளிகேஷனெல்லாம் ஆன்லைனில் போய் போட முடியல. நாங்கள் வந்து செலெக்ஷன் அட்டன் பண்ணுறதே பெரிய விஷயம். இதெல்லாம் நாங்கள் காசு கொடுத்து நாங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டு அது வேஸ்ட் ஆகுது. சில பேர் இருக்காங்க அதுக்குன்னு. நான் மொபைலில் கூட போடலாம், அது குரோம் மூலியமாக போடலாம். சரிங்களா? நீங்கள் குரோம் மூலியமாகவும் டெஸ்க்டாப் மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம். அந்த ஃபோட்டோ எம்பி எப்படி கம்மி பண்ணுறது, சைன் எப்படி கம்மி பண்ணுறது, கிராப் எப்படி பண்ணுறது, A to Z நம்ம வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே வீடியோ ஜாபை பற்றி தான் போட்டிருக்கோம். அந்த ஜாபுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறதுன்றது அது தெளிவாக நான் கண்டிப்பாக போடுவேன். எல்லாருமே கேட்டுருந்தீங்க பார்த்தீங்களா, நோட்டிஃபிகேஷன் எங்கே ப்ரோ வந்துச்சு, நீங்கள் அந்த விவரத்தை நீங்கள் சொல்லணும். ஏன்னா வந்து எல்லாருமே ஃபேக் வீடியோ போடுறாங்க, எங்களால் வந்து கணிக்க முடியல, எந்த வீடியோ யாரை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரில, உங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், நீங்கள் ஜென்யூனான வீடியோவா சேனலான்றது சில பேர் பல கேள்விகள் கமெண்ட்ஸில் போடுறீங்க எல்லோரும். ஏன்னா நான் என்னோடய வீடியோ பார்த்து நிறைய பேர் முயற்சி பண்ணுறீங்க, எனக்கு புரியுது. உங்களுக்கு நான் கரெக்டான ஒரு வழி காட்டணும், அதுதான் உண்மை. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நாளைக்கு வரப்போகுது, நாளன்னைக்கு வரப்போகுது, அடுத்த மாதம் வரப்போகுது, இல்லை 3 மாதம் வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். ஆனால் கரெக்டான தகவலை கொடுக்கறது தான் நம்மக்கிட்டே இருக்குது. அதே போல் தான் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களை நான் ஃபாலோ பண்ணுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, நம்ம வீடியோ 4 பேர் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. சரிங்களா? எனக்கான மிகப்பெரிய நீங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும்தான். அதனால் பார்த்துங்க. இப்போது நம்மளுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஒரே நிமிஷம். இதுதாங்க அந்த நோட்டிஃபிகேஷன், எல்லாருமே எதிர்பார்த்தது ஒரு நோட்டிஃபிகேஷன். இது இந்த பாருங்கள், 2020 வந்து நோட்டிஃபிகேஷன். இது டோட்டலாக இந்த துறைக்கு இந்தந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். சென்னை ரெஜிமெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, நார்த் சைடு எல்லா ரெஜிமெண்ட்லேருந்து வந்திருக்கு. இவங்க எல்லாமே வந்து என் துறையில் இவ்வளோ பேர் தேவைப்படுது, A to Z கேட்டிருக்காங்க. அது 2023 ஒரு 17 ஃபார்வர்ட் ஆகிருக்கு, ஜூலை. ஓகேவா? நியூ டெல்லிக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. கணக்காளுக்கு கொடுத்துருக்காங்க. என்னோடய டிபார்ட்மெண்ட், என்னோடய ரெஜிமெண்ட்டில் இவ்வளோ வேக்கன்சி கம்மியாக இருக்குது, இவ்வளோ பேர் எனக்கு வேணும். இந்த அடிப்படையில் கேன்டீனுக்கு, MPSக்கு, ட்ரேடுக்கு, கார்டனருக்கு, A to Zக்கு வேணுன்றது சைன் ஆகி வெளியே வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வருஷம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுன்றது எல்லாருமே எதிர்பார்க்குறது ஒன்று. டைரக்டர் ஜென்ரல், HQ மிலிட்ரி இன்ஜினியரிங் சென்டர், MEG மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டர், இன்ஜினியரிங் செஃப் பிரான்ச்சு, காஷ்மீர் ஹவுஸ், நியூ டெல்லி. A to Z எல்லா சென்டர்லேருந்து ஃபார்வர்டாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மேக் பண்ணி போடுவேன். இந்த மெஸ் வீடியோ பற்றி நல்ல வேக்கன்சி, 10th குவாலிஃபிகேஷன் தான், அடிப்படையே கம்மி. ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும், நெக்ஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து ஃபைனல் இன்டர்வியூ நடக்கும். அதனால் ஈஸியாக இந்த ஜாபில் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்குன்றது எனக்கு நம்புகிறேன். கண்டிப்பாக இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஜாபு, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள். எல்லாருமே மிஸ் பண்ணுறது ஒன்றே தான், வாய்ப்பு கண்ணுக்கு தெரியும் போது. நான் நிறைய விஷயத்த வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். இப்போந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா எல்லாருமே வந்து பின் வாங்கிறது, உடல் ரீதியாக ஆர்மிக்கு போகணுன்னு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். ஆனால் வந்து எஜுகேஷன் மட்டும் கம்மியாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பும் மிஸ் ஆகுது, உங்களுடைய ஃப்யூச்சரும் மிஸ் ஆகுது. அதனால் இந்த வாய்ப்பு வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நல்ல விஷயத்த சொல்கிறவங்களே கம்மி, ஆனால் சில பேர் தான் வழி காட்டுவாங்க. உங்கள் அண்ணனோ, தம்பியோ, மாமா, மச்சான், ஃப்ரெண்டுங்களோ எல்லாருமே ஆர்மிக்கு போயிருப்பாங்க. கண்டிப்பாக ஒருத்தரை பார்த்து தான் ஒருத்தர் போயிருப்பாங்க. யாராச்சும் ஒருத்தர் மோட்டிவேஷன் அவங்க லைஃப்பில் இருந்திருக்கும். உங்களோட லைஃப்பில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறேன்னு நான் விருப்பப்படுறேன். அதனால் நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் நான் கண்டிப்பாக அப்பப்போ கொடுத்துட்டு இருப்பேன். இந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு இல்லை, எந்த துறையாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். லாஸ்ட் டைம் இன்கம் டேக்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். இந்த இன்கம் டேக்ஸு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி கிடையாது. நீங்கள் வந்து 10th முடித்தவங்க யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், அதுவும் கேன்டீன் கேட்டகரி தான். இப்போது தற்காலிகத்துக்கு கேன்டீனுக்கு நிறைய வேக்கன்சி ஃபில் ஆக போகுது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா எல்லா துறையிலும் இப்போலாம் கேன்டீன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. குக்கு, இந்த துறையில் ட்ரீட்மெண்ட் கேட்டகரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க.
எஸ்எஸ்சி ஜிடி அப்ளை பண்ணுங்கள், அதுக்கான வீடியோக்கு மேக் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாமே வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி தான் நான் பேசி அனுப்பிச்சிருக்கேன். லெட்டர்ஸ் மூலியமாகவோ பிக்சர்ஸ் மூலியமாகவோ நான் வீடியோ போட மாட்டேன். டேட்டா லைவாக வந்து இந்த வெப்சைட்லேருந்து நான் பார்த்தேன், இந்த வெப்சைட்லேருந்து வரப்போகுது, கால்ஃபர் பண்ண போகிறாங்க, A to Z நான் தெளிவாக போட்டிருப்பேன். கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருந்துச்சுன்னா அதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக இந்த துறைக்கான அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான லிங்க்கும் டாக்குமெண்ட்ஸும் நோட்டிஃபிகேஷனும் A to Z நீங்கள் கேட்குற டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம வீடியோக்குள்ளே அப்லோட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஓகே நண்பர்களே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். தேங்க்யூ.